ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு என்ன மாதிரி நீங்களும் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிருஷோபா சாரோட உயிர்நாடி 2ல டே 1 டே 2 ரெண்டுமே நான் நேற்றுக்கே படித்து முடிச்சதை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 3 படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன். டே 3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. டே 4மே ஈஸி தான். நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷனில் என்னோட டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எப்படி படிக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிருஷோபா சாரோட உயிர்நாடி பேட்சை ஃபாலோ பண்றதுனால அவங்க டே வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கொடுக்கறதுனால முந்தின நாளே நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் டே நான் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 3 படிக்கணுங்கிறப்போ டே 3ல ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 லெசன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு லெசனுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 மணிக்கூர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். அந்த 2 மணிக்கூருக்குள்ளால எப்படியாவது படிச்சு முடிக்கணுங்கிறத என்னோட டார்கெட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா கூட ஒரு மணிக்கூர் ஆனாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நமக்கு ஒரு நாளையில 24 மணிக்கூர் இருக்கு. அதில் அந்த 3 லெசனை கண்டிப்பாக நம்மளால முடிக்க முடியும். 3 மணிக்கூர் வச்சு படிச்சா கூட நான் இப்படி தான் பார்த்துக்கோங்க. எனக்கு கிடைக்கிற டைம்ல ஏதாவது ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு 2 மணிக்கூரோ 3 மணிக்கூரோ கன்சிஸ்டண்டாக அப்படி உட்காந்து படிப்பேன் பார்த்துக்கோங்க. அந்த லெசனை முடிக்கிறது வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். நிறைய பேர் என்கிட்ட விவி சாரோட லைன் பை லைன் கொஸ்டின் புக் மட்டும் படிச்சா போதுமா, ஸ்கூல் புக் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னோட அட்வைஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம அதர் சோர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் ஸ்கூல் புக் தான் நமக்கு எல்லாமே. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு தான் நீங்கள் நெக்ஸ்ட் எதுனாலும் ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல் புக்கை படித்த பிறகு தான் நானுமே பார்த்தீங்கன்னா விவி சாரோட புக்கில் ரீட் பண்ணுவேன். இது நான் மட்டும் சொல்லல, விவி சாரே அவங்களோட வீடியோஸ்ல அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. என்னோட வீடியோஸ் நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. ஸ்கூல் புக்ல இருக்கிற லெசன்ஸை படிக்காம அதர் சோர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தலையும் புரியாம வாலும் புரியாத மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்கூல் புக்கை படிக்கும் போது நமக்கு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே புரியும். ஸ்கூல் புக்கை உங்களால தரவா படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒருக்கையாவது வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதர் சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் டெய்லி 8 PM லைவ் டிஸ்கஷன் இருக்கும். நிறைய பேர் அட்டன் பண்றீங்க. அட்டன் பண்ணாதவங்க இனிமே கண்டிப்பா அட்டன் பண்ணி பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன்னாடி டே வைஸ் நான் படிக்கிறது தான் அங்க லைவ் டிஸ்கஷன் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே 3யும் டே 1ம் தான் லைவ் டிஸ்கஷன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க விவி சாரோட புக் ஆர்டர் பண்றதுக்கு அவங்களுக்கு காசு பே பண்ணா அது சென்ட் ஆக மாட்டேங்குது, என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் சென்ட் பண்ணும்போது சென்ட் ஆகாம இருந்துச்சு, கேன்சல் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அதுக்கு சென்ட் பண்ணி சென்ட் ஆயிருந்துச்சு.